ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி லைட்டா ஏதோ ஒண்ணு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பர்த்டேன்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. 6 பேக்ஸ் வச்சாகணும் அப்படின்னு கேட்பாங்க கோச். ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்களுக்கு அதான் இருக்கும், 6 பேக்ஸ் வைக்கணும். அந்த கோச்சுக்கு தெரியும் இது முடியாதுன்னு. ஆனா அவரால் வந்து சொல்ல முடியாது. நம்ம பாடியை வெயிட்டை விட ஜாஸ்தியான வெயிட் வந்து நம்ம லிஃப்ட் பண்றோம். ஸோ நம்ம மசில்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்குறோம். அப்படி எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கும்போது அந்த லோடு கரெக்டா நம்ம மசில்ஸ் போலன்னு வைங்களேன், ஒரு சிம்பிளான சேஞ்ச், ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். நம்ம ஷோல்டர் பிரஸ் இப்படி பண்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நம்ம பாடிக்கு சில ப்ரியாரிட்டிஸ் வந்து நம்ம சப்கான்சியஸ் பண்ணி டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். பாத்துருக்கீங்களா ஷேக்? ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன கவலை இருக்கு. பிகாஸ் பிகினஸ்னா வெறும் யங் ஏஜ்ல இருக்க மட்டும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 30+ இருக்கேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளுக்கு ஜிம்முக்கு போனாலும் நானும் ஒரு பிகினஸ் தான். பிகாஸ் நான் ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் போல. ஸோ எடுத்தோடனே பெல்லி ஃபேட்டுக்காக நான் பண்ணக்கூடிய 5 பெரிய மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது டயட். ஓகே, என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்த உடனே ஓகே நான் வந்து சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆயிலி ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம பாடியோட கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரூ. அட் அ ஸ்ட்ரெச்ல நீங்க வந்து ஃபுல்லா ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நம்ம பாடியோட கிரேவிங் வந்து ஜாஸ்தியா தான் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஸ்லோ பேஸ்ல கிராஜுவலா நம்ம குறைக்கணும். இன்னைக்கு வந்து நான் ஒரு 100% நான் வந்து சுகர் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை 90 80 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இது பண்ணிடலாம். டக்குன்னு அதை 0 ஆகிட்டேன் அப்படின்னா அந்த சுகரை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு டெம்டிங் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி லைட்டா ஏதோ ஒண்ணு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பர்த்டேன்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. அது சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த சென்சேஷன் வந்து ரொம்ப பயங்கரமா, இது எப்படி வந்து தேக்கி வச்சிருந்த ஒரு தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விட்டு எப்படி ஆகும், அந்த டேமை உடச்சிட்டு அந்த தண்ணி வரும் பாருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு சென்சேஷன் வர ஆரம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரெசிவா வந்து இறங்காதீங்க எதுலையுமே, கிராஜுவலா கம்மி பண்ணுங்க. உங்க ஃபுட் கண்ட்ரோலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ். போன உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போய் மாஸ்டர் நான் வந்து 6 பேக்ஸ் வச்சாகணும் அப்படின்னு கேட்பாங்க கோச். ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்களுக்கு அதான் இருக்கும், 6 பேக்ஸ் வைக்கணும். ஓகே, அந்த கோச்சுக்கு தெரியும் இது முடியாதுன்னு. ஆனா அவரால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா நம்ம வேற ஜிம்முக்கு போயிருவோம் அப்படின்னு போயிருவாங்க. அதனால வாங்க தம்பி பாத்துக்கலாம், 3 மாசத்துல நம்ம 6 பேக்ஸ் வச்சிடலாம். அப்போ அந்த ஜிம்ல ஆல்ரெடி 6 பேக்ஸ் வச்சுட்டு சில பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் பாக்க, இவங்க என்ன ஒர்க் அவுட் பண்றாங்க, அதே ஒர்க் அவுட் நம்மளும் பண்ணா 6 பேக்ஸ் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து காமர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம வந்து லிட்ரேச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட ஆன்சரை நம்ம பார்த்து எழுதுனா கண்டிப்பா ஃபெயிலா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் எல்லாரும் பண்ணாங்க, அவங்க பண்ற அதே ஒர்க் அவுட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஒரே ஒர்க் அவுட் ஒரே மாதிரி ஷெட்யூல் வந்து எல்லாருக்கும் செட் ஆகுது. கரெக்ட். அது மூணாவது, நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்றதுமே என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க கெப்பாசிட்டிக்கு, ஐ மீன் ஜிம்ல ஏற்கனவே இருக்கிறவங்க கெப்பாசிட்டிக்கு ஒரு 50 கிலோக்கு வந்து புஷ்அப்ஸ் பண்றாங்க, ஐ மீன் செஸ்ட் பிரஸ் பண்றாங்க அப்படின்னா அதே 50 கிலோ நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்க 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க பண்ண முடியுது. நீங்க வந்து 5 கிலோல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன் அவனால முடியுது, அவனுக்கு என் வயசு தானே, என் கூட படிச்சவன் தான், இப்ப என்ன அவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல எடுத்தோடனே அக்ரெசிவா பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா மசில் டோன் ஆகிறதுக்கு பதிலாக வந்து டியர் ஆக ஆரம்பிச்சு. ஸோ 4 நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு மசில் டியர் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமா பெயினா இருக்கு, டாக்டர் வந்து 2 மந்த்ஸ்க்கு எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ எதுலையுமே சரிங்க, டயட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து போயிடாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கும் போது, அதாவது ஸ்டார்டிங்ல சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு இனிஷியல் 3 மந்த்ஸ்க்கு இன்னொரு 2 பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும். என்னால இன்னும் ஒரு 2 புல்அப்ஸ் பண்ண முடியும், இன்னும் 2 புஷ்அப்ஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் போறதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம அடுத்து நம்மளுடைய லோட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்ல வந்து கிராஜுவலா பண்றது நல்லது. 4வது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்முக்கு போய் ஃபீஸ் கட்டிடுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு எந்த ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்ல சின்னதா நம்ம பாடியை வெயிட்டை விட ஜாஸ்தியான வெயிட் வந்து நம்ம லிஃப்ட் பண்றோம். ஸோ நம்ம மசில்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்குறோம். அப்படி எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கும்போது அந்த லோடு கரெக்டா நம்ம மசில்ஸ் போலன்னு வைங்களேன், அது வந்து நமக்கு ரிசல்ட் தராம இன்ஜுரி தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட், நம்ம தூக்குற வெயிட் எல்லாமே ரொம்ப ஹார்ட். அப்ப நம்ம ப்ராப்பரான முறையில அந்த வெயிட்டை தூக்கணும். ஒரு சிம்பிளான சேஞ்ச், ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். நம்ம ஷோல்டர் பிரஸ் இப்படி பண்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸை யாரு சொல்லி தருவாங்க அப்படின்னா ஒரு கோச்சால தான் சொல்லி தருவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ என்னுடைய இது என்னன்னா, அட்லீஸ்ட் இனிஷியலா ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க ஜிம்ல ஒரு கோச்சோட நீங்க வந்து கோச் மெம்பர்ஷிப் எடுத்து பர்சனல் ட்ரைனிங். ஸோ பர்சனல் ட்ரைனிங் வச்சுட்டு அவர் வந்து உங்களுக்கு சொல்லி தருவார், ப்ராப்பரா உங்களுடைய ஆர்ம்ஸ் கரெக்டா இருக்கா, ஃபிங்கர்ஸ் கரெக்டா வச்சிருக்கீங்களா, பொசிஷன் கரெக்டா இருக்கா, எவ்வளவு தூரம் லிஃப்ட் பண்ணும்போது எல்போ லாக் பண்ணணுமா, சின்ன விஷயம் தான். ஆனா இட் மேக்ஸ் a big difference. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒர்க் அவுட் எது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு 6 மந்த்ஸுக்காவது ஒரு பர்சனல் ட்ரைனர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்கும் முக்கியமா லேடிஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கார்டியோ டெய்லி பண்ணுவாங்க, வந்த உடனே லேடிஸ் நிறைய கார்டியோ பண்ணுவாங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி மென்னை கம்பேர் பண்ணும்போது ஜிம்ல நான் பார்த்த வரைக்கும் இல்லை சயின்டிஃபிக்கா சொல்ற விஷயமும் தான். ஸோ விமன் வந்து நிறைய கார்டியோ பண்ணுவாங்க.
பட் ஆனா அவங்களுக்கு அதனால பெல்லி ஃபேட் குறையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல கார்டியோ எல்லாம் பண்ண வேணாம், நேரம் வெயிட்ஸ்க்கே போயிடலாம், நமக்கு வெயிட் பெல்லி ஃபேட் குறையும். ஸோ அப்படின்னா ஸோ எதை நீங்க சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் கார்டியோ ஒர்க் அவுட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். கார்டியோ வாஸ்குலர் அப்படிங்கறத வந்து ஷார்ட்டா நம்ம கார்டியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ கார்டியோ வாஸ்குலர்னா நம்மளுடைய ஹார்ட்டை டோன் பண்ணக்கூடியது, டியூன் பண்ணக்கூடியதான் வந்து கார்டியோவாஸ்குலாரிட்டி. ஸோ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்னா என்னன்னா, அந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து நார்மல் ரேஞ்சோட ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் அது வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது அதுல ரொம்ப முக்கியம். ம்ஹும். இப்ப நம்ம புல் அப்ஸ் பண்றோம், புஷ் அப் பண்றோம் இல்லைங்களா, அப்பயே நம்மளோட ஹார்ட் ரேட் கூடும். ஆனா நம்ம ஒரு 10, 15, 20 புஷ் அப்ஸ் நம்மளால பண்ண முடியாது. 20 புஷ் அப்ஸ் நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ்ல பண்ணிடுவோம் இல்லையா. அப்ப அந்த 20 செகண்ட்ஸ்க்கு ஹார்ட் ரேட் கூட்டிட்டு மறுபடியும் அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இப்போ வேற ஏதாவது ஸ்குவாட்ஸ் பண்ண, எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா கார்டியோ ஒர்க் நம்ம ரன்னிங் பண்றோம், சைக்கிளிங் பண்றோம், ஸ்விம்மிங் பண்றோம் அப்படின்னா அந்த பண்ணக்கூடிய ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 1 hour டியூரேஷன் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து ஒரு எலிவேட்டட் பீட்ஸ்ல கண்டினியூஸா இருக்கும். ஸோ நார்மலா ஒரு 70 பிபிஎம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஒரு 130, 140 பிபிஎம்லயே ஒரு 1 ஹவருக்கு வந்து சஸ்டெண்டா இருக்கும். ஸோ நம்ம ஹார்ட்டை வந்து ஒரு ஹை ஆர்பிஎம்ல இன்ஜின் மாதிரி எடுத்துட்டோம்னு வைங்களேன், ஒரு ஹை ஆர்பிஎம்ல வந்து நம்ம ஒரு சஸ்டெண்டா வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ஹார்ட் மசில்ஸ் வந்து ஜாஸ்தி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஹார்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால அது வந்து கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹார்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ். இப்போ இதுல வந்து ஹார்ட் ரேட் ஜோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Zone 1, Zone 2, Zone 3, Zone 4, Zone 5. அதோடைய சிம்பிளான இதை மட்டும் இப்ப பாத்துக்கிறோம். உள்ள போனா அது ரொம்ப டீட்டெயிலா போகும். இந்த Zone 2ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன செய்யணும், நம்ம பாடி இந்த அடிஷனலா ஒர்க் அவுட் பண்றோம் பாருங்க, ரன்னிங் பண்றோம், எலிப்டிக்கல் பண்றோம், ட்ரெட்மில்ல ஓடுறோம், இது எல்லாத்தையும் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை இல்லையா. இந்த எனர்ஜி வந்து என்ன செய்யணும், ஃபேட்டை பர்ன் பண்ணி அதுல இருந்து எனர்ஜியா யூஸ் பண்ணும் நம்ம Zone 2ல ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும். Zone 3க்கு மேல Zone 4 இதெல்லாம், Zone 4 வந்து த்ரெஷோல்டு லிமிட்னு சொல்லுவாங்க. லாக்டேட் த்ரெஷோல்டு லிமிட்டோட ஜாஸ்தியா போறோம். அங்க என்ன ஆகும்னா நம்ம பாடியில மசில்ஸ்ல இருக்கு பாருங்க, கிளைகோஜன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மசிலுமே கொஞ்சம் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது குளுக்கோஸை வந்து மசிலுக்குள்ள இருக்கனால வந்து கிளைகோஜன் ஸ்டோர். இந்த கிளைகோஜன் ஸ்டோரை எடுத்து பர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். பட் இதுல வந்து என்னன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேல மேக்ஸிமம் நம்ம மசில்ல வந்து எனர்ஜி இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடணும்னு வச்சுக்கோங்க. ஸ்பிரிண்ட் எல்லாம் ஓடணும்னா நம்ம அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10, 20, 30 செகண்ட்ஸ் மேல நம்மளால ஓட முடியாது. கரெக்ட். ரைட்டுங்களா. ஆனா இதுவே நம்ம ஒரு மேரத்தான் ஓடுறோம் அப்படின்னா ஒரு 5 hours கூட மேரத்தான் வந்து ஓடுவாங்க. காரணம் நம்ம பாடியில வந்து ஃபேட் நிறைய அக்யூமுலேட் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா பர்ன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணனால நமக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம பாடியில வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து நிறைய நடக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஃபேட் குறையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஆனா இதுல ஒரு சேலஞ்ச் என்னன்னா, நிறைய பேர் வந்து கார்டியோ பண்ணா ஃபேட் குறையும் அப்படிங்கறதுனால கார்டியோ மட்டுமே பண்ணுவாங்க. ஓகே. அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி மாடரேஷன் வித் எவ்ரிதிங். கரெக்ட். சாப்பிடுறது நல்லது, தண்ணி குடிக்கிறது நல்லதுங்கிறதுக்காக நம்ம 3 லிட்டர்ஸ் குடிச்சா ஓகே, 30 லிட்டர்ஸ் குடிச்சா அந்த மாதிரி தான். சோ கார்டியோ ஒர்க் அவுட் நம்ம பண்றோம்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபேட்டை பர்ன் பண்ணுது பாருங்களேன், அது பிரேக் பண்ணும்போது சம்டைம்ஸ் மசிலையும் வந்து பாடி பிரேக் பண்ணி எனர்ஜியை யூஸ் பண்ணும். ஏன்னா மசிலை பிரேக் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது பாடிக்கு ரொம்ப ஈஸி, ஃபேட்டை பிரேக் பண்றதை விட. கரெக்ட். சோ நம்ம வந்து அந்த Zone 2லயே நம்ம பெர்ஃபெக்ட்டா எப்பவுமே இருப்போம்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம கூடயும் போவோம், கம்மியாவும் வரும். அப்படி அந்த வேரியேஷன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அது மசில்ஸ் வந்து பிரேக் பண்ணணும் நம்ம பாடி. அந்த பிரேக் ஆன மசில்ஸை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன், வீக்லி ஒரு 3 days கார்டியோ பண்ணீங்க அப்படின்னா வீக்லி 3 days கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட்டையும் குறைக்க முடியும், ஃபேட்டையும் கம்மி பண்ணலாம், பிளஸ் நம்மளுடைய பாடியில இருக்க மசில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பாடி ஓவராலா ஸ்ட்ரென்த்தா கான்பிடென்ட்டாவும் ஃபீல் பண்ணுவோம். 5வது நம்ம பிசிக்கலா பாக்குறதுக்கும் வந்து ரொம்ப நம்மளுடைய லுக் அண்ட் இது வந்து அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஷேக், ஏதாவது ஃபுட் இருக்கா, அதாவது ஈஸியா டெய்லி எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கிறது, அது சாப்பிட்டா அவங்க பெல்லி ஃபேட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய டாபிக், ரைட்டுங்களா. எனக்கு எது பிடிக்குமோ அது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதா இருக்கும். இதுல இன்னொன்னு, சப்போஸ் நான் உங்களை வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்றேன், உங்க வீட்டுல வந்து மேபி நீங்க மினி இட்லி யூஸ் பண்ணலாம், எங்க வீட்டுல வந்து தட்டி இட்லி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஸோ தோசையுமே சரி, உங்க கல் பெருசா இருக்கலாம். ஸோ இத்தனை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, எதை அவாய்ட் பண்ணணும்னு வேணா சொல்லிடுறேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சுகர், அது சொன்ன மாதிரி கிராஜுவலா கம்மி பண்ணுங்க. ஓகே. இதுல சுகர்னு உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நான் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுறேன், அதுக்கு பதிலா நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன், அது வந்து ஜாகரி எடுத்துக்கிறேன், நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன், இல்ல வந்து பனங்கள் கண்டு எடுத்துக்கிறேன், ஹனி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம்ம நாக்க தாண்டி வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே சுக்ரோஸ் தான். கரெக்ட்.
அதோட சோர்ஸ் என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு தெரியாது. நம்ம நாக்குல இருக்க வரைக்கும் தான் அதோட டேஸ்ட் வச்சு இது ஹனி, இது வந்து மத்த இதுன்னு சொல்லி நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுகர் தான். அதனால நீங்க சுகரை குறைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சோர்ஸ் ஆஃப் சுகரை மாத்தாதீங்க. டோட்டலா எல்லா சுகரையுமே கம்மி பண்ணணும். கரெக்ட். ஸோ அதே வந்து கிராஜுவலா கம்மி பண்ணுங்க. எடுத்த உடனே வந்து ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். கரெக்ட். ரெண்டாவது, சுகருங்கிறதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இனிப்பா இருக்கிறது மட்டும்தான் சுகர் நினைக்கிறோம். சுகர் இனிப்பா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வெரி ட்ரூ. நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இருக்கு பாருங்க, அரிசியும் சுகர் தான். 100% கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்னா சுகர். அது கோதுமை சாப்பிடுறோம், அதுவும் சுகர் தான். சோ நான் சுகர் எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து 3 வேளையும் அரிசி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடம்புல சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சோ காஷியஸா இருக்கணும். நம்ம வந்து எதுல எல்லாம் சுகர் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஐட்டம் சாப்பிடும்போது காஷியஸா இருக்கணும். அதுக்காக நான் சோறே சாப்பிடக்கூடாதா, சப்பாத்தியே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நீங்க எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குளுக்கோஸ் ஐட்டம் சாப்பிடுறீங்களோ அப்போ வந்து அதுக்கு ஈக்குவலா ஃபைபர் வந்து நம்ம நிறைய சாப்பிடுறோம். ஸோ நம்ம ஒரு பிளேட்ல வந்து ஒரு 1/4 நம்ம வந்து ஒரு அரிசி சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. 1/4 வந்து கண்டிப்பா ஃபைபர் ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது கீரைகள், காய்கறிகள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 40% வந்து புரோட்டீன் இருக்கும். அது சிக்கனா இருக்கலாம், எக்கா இருக்கலாம், சோயாவா இருக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி 10% வந்து ஃபேட். ஃபேட்னா குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட், நட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபேட். நம்ம அதே வந்து ஃப்ரை பண்ணி இப்போ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் எல்டிஎல்னு சொல்லுவாங்க, அதாவது லோ டென்சிட்டி ஃபேட். அது நம்ம உடம்புக்கு வந்து கெடுக்கும். அதுக்கு போல ஹை டென்சிட்டி ஃபேட், ஹெச்டிஎல் மாதிரி ஃபேட்ஸ் எடுத்துக்கலாம். வால்நட், அப்புறம் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிரவுண்ட் நட், இந்த மாதிரி. இது வந்து ஒரு 10%. ஏன்னா ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம வண்டிக்கு எப்படி லூப்ரிகேஷன் போடுறோம் இல்லையா, இன்ஜின் ஆயில் எல்லாம் போடுறோம் பாருங்க, அதே மாதிரி நம்மளுடைய ஜாயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய லூப்ரிகேஷன் தான் ஃபேட். ஸோ ஃபேட் வேணும். சோர்ஸ் ஆஃப் ஃபேட் தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்பெல்லாம் சுகரை டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் சுகரை கம்மி பண்ணிடணும். இந்த மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் இருக்கு பாருங்க, ரைஸ் மாதிரி ஐட்டம்ஸ் வருது பாருங்க, அதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ், அந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எந்த அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு ரைஸ் இருக்கோ ஈக்குவல் ஆர் அதை விட ஜாஸ்தியா வந்து கண்டிப்பா ஃபைபர் இருக்கணும். ஓகே. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து 50% தாண்டிடக்கூடாது நம்ம பிளேட்ல. பட் நார்மலா நம்ம பிளேட் பாத்தீங்க அப்படின்னா 80% வந்து ரைஸ் தான் இருக்கும். கொஞ்சோன்னு வந்து நம்ம இது வச்சிருப்போம், ரைட்டுங்களா, கூட்டு, அவியல், பொரியல், அந்த மாதிரி. அப்படி இல்லாம ரைஸ் ஐட்டம் கம்மி பண்ணிட்டு புரோட்டீனை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அதோட கேலரிஸ் வந்து உங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பெட்டர். அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பிளான தம் ரூல் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஃபீல் வருது பாருங்க, அந்த நேரத்துல நம்ம சாப்பாட நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா அது ஆப்படைட் தானே. சோ உண்மையில பசி கிடையாது. உண்மையில பசி கிடையாது. அது வந்து நம்ம நாக்குக்காக, நம்ம டேஸ்டுக்காக சாப்பிடுறோம். சோ அந்த லெவல்ல நம்ம சாப்பாட நிப்பாட்டிக்கிட்டோம்னா இது ஜெனரலா கொஞ்சம் எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா. அப்போ நம்ம இது வரைக்கும் டெய்லி சாப்பிட்டது எல்லாமே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கு இல்லையா, வீட்டுல கண்டிப்பா. வெளியே இருக்கிறது. சப்போஸ் ஒரு நாளைக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்றோம், லைட்டா சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதையே வந்து நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம். இது வந்து கொஞ்சம் லைஃப் லாங் சஸ்டைனபிளா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். ஈஸி டு ஃபாலோ. நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். பட் எனக்கும் பர்சனல் ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஏன் பெல்லி ஃபேட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு? சயின்டிஃபிக்கா கேட்கறேன். அஃப்கோர்ஸ் நம்ம நினைக்கிறோம் ஜாகிங் போறோம், ஒரு பைசெப்ஸ் பண்றோம்னா நமக்கு பைசெப்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே தெரியுது. நீங்க பைசெட், ரைஸ், நீங்க ஸ்குவாட்ஸ் எது பண்ணாலும் சரி. பட் ஆனா பெல்லி ஃபேட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் 9 months ஆகும், 1 year ஆகும், ஈவன் மோர் தென் 1 year ஆகும். ஏன் இந்த ஸ்லோ ப்ராசஸ்? இதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட். சரிங்களா, சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீ எந்த இடத்துல இருந்து ஃபேட்டை கம்மி பண்ணணும்னு வந்து நம்மளால டிக்டேட் பண்ண முடியாது. அது கிராஜுவலா எல்லா இடத்துல இருந்து தான் ஃபேட் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட், நீங்க சொன்னீங்க பாருங்க, பைசிப்ஸ் பண்றோம் உடனே ரிசல்ட் தெரியுது. காரணம், மத்த எல்லா இடத்துலயுமே உள்ளக்க போன் இருக்கு, போனை சுத்தி மசில்ஸ், அதுக்கு மேல ஸ்கின். இந்த மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவுல ஃபேட் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா போன் அண்ட் மசிலோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய, ஃபேட்டோட கான்ட்ரிபியூஷன் கம்மி. இந்த இடத்துல நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா போனோட கான்ட்ரிபியூஷன், மசிலோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். சோ அங்க ஃபேட் கம்மியா இருக்கிறதுனால மசில் வந்து டக்குன்னு பம்ப் ஆகும்போது உங்களுக்கு சீக்கிரமா தெரியுது. ஆனா இந்த பெல்லி ஃபேட் ஏரியால பாத்தீங்கன்னா எங்களுக்கு மசில்ஸ் கிடையாது, அங்க ஆர்கன்ஸ் தான் இருக்கு. நம்ம வயிற்றை சுத்தி வந்து ஆர்கன்ஸ் தான் இருக்கு. இன்னொன்னு அங்க போனும் கிடையாது. சோ அந்த இடத்துல வந்து மசில் பல்க் ஆகுறதுக்கு அங்க பெருசா வந்து ஸ்கோப் இல்ல. நீங்க ஆப்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அங்க மசில் ஏற்கனவே ரொம்ப கம்மி. சோ அங்க வெறும் ஆர்கன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால ஆர்கன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு பல்க் ஆகாது. ஆர்கன்ஸ் பல்க் ஆகவும் கூடாது. ஏன்னா அது எந்தெந்த ஷேப்ல இருக்கணும் அந்த ஷேப்ல தான் இருக்கணும். மூணாவது முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு லைன்ல வந்து ஒருத்தவங்க அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லைன் அப்படியே யூ டர்ன் போட சொல்லி நம்ம
வர சொன்னோம் அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்டா போனாங்களோ அவங்க வந்து லாஸ்ட் ஆயிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு 10 பேர் புரியுது. இப்படியே போறாங்க, அப்படியே எல்லாரும் யூட்டர்ன் பண்ண சொல்லி திருப்பி வர்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போனவங்க வந்து புரியுது. லாஸ்ட் ஆயிருவாங்க. So, லாஸ்ட்ல யார் வரவங்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆமா லாஸ்ட் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் போயிருவான். கரெக்ட். சோ அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு 50 பேர் வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யூட்டர்ன் போட்டு உள்ள வந்தாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வெளியே போனானோ அந்த பையன் தான் கடைசி ஆளா உள்ள வருவான். நம்ம பாடியிலயும் அதே மாதிரிதான். இந்த ஃபேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகுறது ஈஸியான இடம் எதுன்னா நம்ம பெல்லி. அந்த பெல்லியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே அப்படியே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அந்த எல்லா இடத்துலயும் சேர்த்து வைக்கிறது ஜாஸ்தியான உடனே பாத்தீங்கன்னா அதிகப்படியா சேர்த்து வைக்கிறது பெல்லியில சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆகுது. சோ லாஸ்டா வந்து குறையிறது அங்க இருந்தா குறையும். மத்த Okay. எல்லா ஃபேட்டையும் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியா சரி ஓகே ஆர்கன்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபேட்டையும் வந்து நம்ம குறைச்சாச்சு, இப்போ அங்க பெல்லியில இருந்து நம்ம வந்து ஃபேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உடம்பு வந்து கடைசியா தான் ப்ராசஸ் பண்ணும். இன்னொன்னு நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொன்னோம் பாருங்க, நம்மள எப்பவுமே ஹெல்த்தியா வச்சுக்கிறதா அதோட வேலை அப்படின்ட்டு. ம்ஹும். அதுக்கு வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நம்ம பாடிக்கு சில ப்ரியாரிட்டிஸ் வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டே டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் பாத்திருக்கீங்களா? ஓகே. ஏன்னா நான் முடி நம்ம பத்தி பேச மாட்டேன். சாரி ஏன்னா ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஏன்னா ஷேக் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸா நான் ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஹெட். ஸோ எவ்ரி செகண்ட் டே பண்ணுவேன். ஸோ மேபி எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால ஒரு அப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் கிடையாது, இப்பதான் அது ட்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ப்ளீஸ் கோ ஹெட். ஏன்னா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஹேர் நெயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாடிக்கு யூஸ்ஃபுல் ஆகாத ஆர்கன்ஸ். கரெக்ட். சோ நமக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா எதுக்கு தேவையில்லாம நம்ம வந்து ஹேருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பிளட் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டு அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து பிளட்டை நிறைய சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் பாடி. ஏன்னா அந்த ஆர்கன்ஸ் வந்து சீக்கிரமா ஹீல் ஆகணும் அப்படின்னு. அதனால பாருங்க கேன்சர் வரவங்களுக்கு எல்லாம் வந்து முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சு, நிறைய பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலே கொட்ட ஆரம்பிச்சு. சோ இந்த பாடிக்கு எது முக்கியங்கிறத வந்து டிசைட் பண்றது நம்மளோட இன்டர்னல் மெக்கானிசம் தான் டிசைட் பண்ணும். Correct. சோ நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் தோல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறத விட லிவரை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறது அதுக்கு ப்ரியாரிட்டி. சோ ஃபர்ஸ்ட் லிவர்ல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கும், நம்மளுடைய இந்த வெயின்ஸ்ல ஆர்டரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு, இப்போ எக்ஸ்ட்ராவா வேற எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கு அதை கம்மி பண்ணலாம்னு சொல்லி வயிற்ற சுத்தி தானே இருக்கு, தோலுக்கு அடியில தானே இருக்கு. கரெக்ட். கரெக்ட். அது வந்து அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. நமக்கு தான் பார்க்கும்போது ஆள் அன்ஷேப்பா இருக்கும் அப்படின்னு தோணும். கரெக்ட். நம்ம உடம்புக்கு அது லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான். சோ மத்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணி இவனோட வந்து ஹெல்த்தியா வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம பாடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே பெல்லி வந்து கடைசியா தான் வந்து கிளீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர். தேங்க்ஸ் லரா. ஹேவ் அ நைஸ் டே. நைஸ் டிஸ்கசிங் வித் யூ ஆல். சோ ஹோப் இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த கண்டிப்பா. செஷன்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். பாய். ஓகே. தேங்க்யூ ஷேக். பாய்.